இம்சை 33. பார்வதியும் ஆதித்யனும் ஆரவ் கூறிய மருத்துவமனைக்கு விரைந்து வந்தவர்கள் வரவேற்பாளர் பெண்ணிடம் மித்ரா இருக்கும் அறையை பற்றி விசாரித்தனர். அந்த பெண் கூறிய திசையில் பதற்றத்தோடு வேக எட்டுக்களை வைத்து நடக்க ஆரம்பித்தவர்கள் ஆரவை கண்டதும் அவர்கள் நடை சட்டென்று நின்றுவிட்டது. அவனது சட்டையில் ஒட்டியிருக்கும் குருதி கண்டு அவர்கள் மனம் பதறியது. ஆரவ் என்று சத்தமாக அழைத்த வண்ணமே அவனை நோக்கி வந்தவர்கள் மனம் படபடக்க, என்னடா ஆச்சு? மித்ரா எப்படி இருக்கா? ஏன் உன் சட்டையெல்லாம் இவ்வளவு ரத்தம் என்று அவன் தாய் பார்வதி கேட்க, இவ்வளவு நேரம் தனிமையில் இருந்தவனுக்கு தனது தாயையும் தந்தையையும் கண்டதும் ஆறுதல் பெற இடம் கிடைத்ததைப் போல ஓடிச் சென்று அவர்களை அணைத்துக் கொண்டான். அவனது நிலையைக் கண்டு மனம் பதறினாலும் அவனை சற்று ஆசுவாசப்படுத்தியவர்கள் உடனே மித்ராவை சென்று பார்க்க, அவளோ வாடிய பூவை போல் படுத்திருந்தாள். ஓடி ஆடி விளையாடும் பெண் இப்படி படுக்கையில் இருப்பது அவர்களின் மனதை பிசைந்தது. அன்னையிடம் போனில் பேசும்போதே ஆரவ் அனைத்து விவரங்களையும் கூறி இருந்தமையால் தன் மகன் எவ்வளவு நேரம் எல்லாவற்றையும் தனியாக சமாளித்து இருக்கிறான் என்பது புரிய அவனை நெருங்கிய ஆதித்யனாரோ, ஆரவ், உன் மேல எல்லாம் ரத்த கரையா இருக்கு. நீ முதல்ல வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வா. இப்பதான் நாங்க வந்துட்டோமே, நாங்க பாத்துக்கிறோம் என்றார். இல்ல, நான் என் மித்துவ விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அவ எனக்கு வேணும். எப்படி படுத்திருக்கா பாருங்க. என் மித்துவ என்கிட்ட பேச சொல்லுங்கப்பா என்றான் தழுதழுத்த குரலில். அவன் தவிப்பையும் அவனின் உரிமையான பேச்சையும் கண்டவர்களுக்கு நட்பையும் தாண்டிய விஷயங்கள் அப்பட்டமாக தெரியத்தான் செய்தது. அது புரிந்தாலும் எதற்கும் விளக்கம் கேட்கும் தருணம் இதுவல்ல என்று அமைதி காத்தவர்கள், எவ்வளவு நேரம் நீ இப்படியே நிப்ப? சொன்னா கேளு ஆரவ், நீ வீட்டுக்கு போ. நாங்க தான் இருக்கோம்ல, நாங்க மித்ராவை பாத்துக்க மாட்டோமா என கேட்டாலும் அவன் அங்கிருந்து நகர்வதாய் தெரியவில்லை. பின் இருவரும் சேர்ந்து வற்புறுத்திய பின்னரே அங்கிருந்து சென்றவன் தனது காரில் ஏறி வீட்டை அடையும் முன் ஏதேதோ சிந்தனைகள் அவனை சூழ்ந்து கொண்டன. நேற்று விபத்துக்கு பின் மித்ராவை காரில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனை நோக்கி செல்லும் போது அவளிடம் பேசிய வார்த்தைகள் அவன் நினைவில் வந்து போனது. மித்ரா, என்ன பாருடி, இப்படி இருக்காத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு எதுவும் ஆகாதடி. ஆகக்கூடாது, ஆகவும் விடமாட்டேன் என்றவன் இதய துடிப்போ ஏகத்துக்கும் எகிரியது. அதில் தன்னை அறியாமல் அவன் உதடுகள் துடிக்க, ஐ லவ் யூ மித்ரா, ஐ லவ் யூ சோ மச் டி. என்ன பாரு, இப்படி இருக்காத என்றவனோ கலங்கித்தான் போனான். நள்ளிரவு வேலை என்பதால் அதிக வாகன நெரிசலும் இல்லாமல் போகவே அடிக்கடி ஹாரனை அழுத்தியவாறே அதிவேகத்தில் காரை செலுத்தியிருந்தான். ஏன் தான் அவளை வெளியே அழைத்து சென்றோமோ என்றிருந்தது ஆரவிற்கு. வெளிப்படையாகவே தலையில் அடித்து கொண்டவன், நேற்று மட்டும் வீட்டிலேயே உறங்கியிருந்தால் இப்படி எதுவும் நடந்திருக்காதோ? இல்லை, நான் இன்னும் கவனமாக அவளை பார்த்து கொண்டிருக்க வேண்டுமோ என்று எண்ணியவனுக்கு தன் மீதே வெறுப்பு வந்தது. ஒருவாறாக நினைவுகளில் இருந்து மீண்டவன் வீட்டினை அடைந்திருந்தான். படிகள் ஏறி தனது அறைக்குள் நுழைந்தவன் இரத்தக்கரை படிந்த தன் ஆடைகளை கலற்றிவிட்டு குளியலறை சென்று தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு வந்தவன் வேறு உடைக்கு மாறினான். அவனது அறையிலிருந்து வெளியேறிய போது மித்ராவின் அறையை கண்டவனுக்கு அவளது அறைக்கு போக வேண்டும் போல் தோன்றவே தானாகவே அவள் அறை நோக்கி நடந்தான். அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவனுக்கு அறை முழுவதும் அவளின் வாசனை நிறைந்து இருப்பது போலவே தோன்றியது. அறையின் ஒவ்வொரு இடத்திலும் அவளுடன் வம்பிழுத்து விளையாடிய நினைவுகள் அவன் கண்முன் வந்து தோன்ற உடைந்து போனான் அவன். அவள் பயன்படுத்தும் பொருட்கள் அனைத்தையும் எடுத்து அதை தொட்டு பார்த்தவனுக்கு ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நினைவு வந்து போனது. அருகில் இருந்த மேஜையை தாண்டி சென்றவன் விழிகளில் ஃபைலுக்கு கீழே ஏதோ வண்ணமயமான காகிதங்கள் இருப்பது போன்று தோன்ற புருவங்கள் இடுங்க அதை உற்று நோக்கினான் அவன். ஃபைலை நகர்த்தி வைத்துவிட்டு அதை எடுத்து பார்த்ததும் ஆனந்த அதிர்ச்சிக்கு உள்ளானான் ஆரவ். இவ்வளவு நேரம் இருந்த சோகம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போக தன் கண்முன்னே இருப்பதை நம்ப முடியாமல் பார்த்தவன் கரங்கள் அதனை இறுக பற்றி கொண்டது. இதழ்கள் தானாக விரிந்து கொள்ள விழிகள் மகிழ்ச்சியில் உவர் நீரை சுரக்க துவங்கியது. கண்களில் பெருகிய கண்ணீர் இமைகள் தாண்டி தன் கண்ணம் தொட அவன் கைகளில் தவழ்ந்தது மித்ரா வரைந்த அழகான ஓவியம். அதில் ஆரவும் மித்ராவும்
அவர்களது சாயலில் 3 குழந்தைகளும் இருப்பது போல மிக தத்ரூபமாக வரைந்து இருப்பதை கண்டவன் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்றிருந்தான். அவள் தன்னை வெறும் நண்பனாக மட்டுமே பார்க்கிறாளோ என்ற சந்தேகத்தில் இருந்தவனுக்கு இன்று அவளது மனம் வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட, இப்போதே அவளை கட்டி அணைத்து முகம் முழுவதும் முத்தம் வைத்து விழியோடு விழி கலந்து தன் காதலை கூற வேண்டுமென பரபரத்து போனான் அவன். தனது கரங்களில் கத்தையாக இருந்த ஓவியங்களை எடுத்துக்கொண்டு மெத்தையில் அமர்ந்தான். அவை ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தவனது இதழ்கள் தானாக விரிந்து கொள்ள, தனது முத்துப்பற்கள் தெரிய சிரித்தவன் அவை அனைத்தையும் மெத்தையின் மீது பரப்பி வைக்க ஆரம்பித்தான். அதில் அவளும் அவனும் முதன்முறையாக சந்தித்த நாளிலிருந்து அவர்களின் எதிர்கால வாழ்வு வரை காதல் பொங்க வரைந்து வைத்த ஓவியங்களை பார்த்தவனது மனமோ, அவள் தனக்கு இப்போதே வேண்டும், என் மித்து எனக்கு இந்த நொடியே என் அருகில் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டது. அனைத்து ஓவியங்களையும் தனது கண்களில் நிறைத்து கொண்டவன் அவை அனைத்தையும் எடுத்து தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான். ஏண்டி என்கிட்ட சொல்லவே இல்ல? நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே மித்துமா என்றவன் பிறகு தன் அறையை நோக்கி சென்றான். தனது முக்கியமான கோப்புகள் வைக்கும் இடத்தில் பத்திரமாக அதை வைத்து பூட்டியவன் சாவியை எடுத்து தன்னுடனே வைத்துக் கொண்டான். மனம் முழுவதும் லேசாகி காற்றில் பறப்பது போல் இருக்க அந்த நேரத்தை ரசித்தபடி அமர்ந்திருந்தான் ஆரவ். சில நிமிடங்களில் அவன் போனில் அழைப்பு மணி ஓசை கேட்க, அதை எடுத்து பார்த்தவனுக்கு தன் தந்தைதான் அழைத்திருக்கிறார் என்றதும் பட்டென அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். மறுபுறம், டே ஆரவ், மித்ரா கண்ணு முடிச்சிட்டாடா, நீ உடனே வா என்று கூறியதும் ஒரு நொடியும் தாமதிக்காது தனது காரை எடுத்தவன் அடுத்ததாக மருத்துவமனையில் முன்பே நிறுத்தினான். அவனது கால்கள் நடப்பதை தவிர்த்து ஓடத் துவங்கின. மித்ரா கண் விழித்த அந்த நொடியில் இருந்து ஆரவின் முகம் காணவே காத்திருந்தவள் கதவு திறக்கும் ஓசை கேட்டதும் மெல்ல தலையை சாய்த்து சத்தம் கேட்ட திசை பக்கம் பார்க்க மூச்சு வாங்க நின்றிருந்தான் ஆரவ். அவனை கண்டதும் அந்த நிலையிலும் அவள் முகத்தில் புன்னகை அரும்பியது. அவனை நோக்கி மெதுவாக தனது கரத்தை உயர்த்தி வா என்பது போல் சைகை செய்திட ஓடிச் சென்று அவள் அருகில் அமர்ந்து கொண்டவன் அவளது கரத்தை தனது இரு கைகளாலும் இறுக பற்றி கொண்டான். அவளது முகம் பார்த்து குரல் நடுங்க, செத்தே போனேண்டி பாவி, என உயிரோட கொன்னுட்டியேடி, எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகியிருந்தாலும் நெஞ்சு வெடிச்சே செத்திருப்பேன் என்றவன் கண்களில் இருந்து நிற்காமல் வழிந்தது உவர்நீர். அவனின் பதட்டமும் அழுகையும் அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கூட தன் மேல் அவன் வைத்திருக்கும் அன்பையை வெளிப்படுத்த அவளது இதழ்களோ மென்மையாக விரிந்து கொண்டது. என்னை இவ்வளவு தூரம் கலங்க வச்சுட்டு சிரிக்கிறியா நீ என்றவனோ அவளிடம் பொய்யாக கோபித்துக் கொள்ள கடினப்பட்டு பேச முயன்றவளை தடுத்தவன், வேண்டாம், நீ எதுவும் பேசாத என கூறும் போதே அங்க வந்த செவிலி பெண்ணோ, சார், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்புங்க, விசிட்டிங் ஹவர்ஸ்ல மட்டும் வந்து பாருங்க என்று கூற, ஒரு 5 மினிட்ஸ் சிஸ்டர், கிளம்பிடுறேன் என்றவனோ அவளை இமைக்காது பார்த்தபடியே பெருமூச்சொன்றை இழுத்து விட்டான். அதில் புருவம் இடுங்க என்ன என்பது போல் அவள் பார்க்க, இல்ல, மண்டையில அடிபட்டதுல எங்க பழசெல்லாம் மறந்துடுவியோன்னு பயந்துட்டேன், பரவாயில்ல, அப்படி எதுவும் நடக்கல என்றவனை பார்த்து ஏகத்துக்கும் முறைத்தாள் மித்ரா. இம்சை 34. தேவுக்கும் தேஜுவுக்கும் ஒருவருக்கு ஒருவர் காதலும் நெருக்கமும் கூடிப்போய் இருந்தது. இந்த ஒரு வாரமாக தேவ் தன் அலுவலக வேலையை ஒதுக்கிவிட்டு முழுவதுமாக தன் மனைவியுடனே நேரம் செலவிட்டதில் இருவருக்கும் இருந்த இடைவெளி குறைந்திருந்தது. தேஜுவிற்கு அவனை ஒருமையில் அழைக்கும் உரிமை பேச்சு கூட சரளமாக வர ஆரம்பித்திருந்தது. இருவரும் சேர்ந்து ருத்ராவை எத்தனையோ முறை இந்தியாவிற்கு வர சொல்லி அழைத்தும் அவள் வர மறுத்ததால், சரி கொஞ்சம் விட்டு பிடிப்போம் என்று எண்ணியவர்கள் அவளை அதற்கு மேலும் வற்புறுத்தவில்லை. அவ்வப்போது ருத்ராவுடன் சேர்ந்து ஷாப்பிங் போவதும் அவளுடன் சேர்ந்து டின்னர் சாப்பிடுவதுமாக இருக்க, தேஜுவுடன் ருத்ரா சற்று இணக்கமாக பேச ஆரம்பித்து இருந்தாள். மூவரும் சேர்ந்து ஹப்லாட் ஷோரூம் சென்றவர்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் விதவிதமான விலை உயர்ந்த கை கடிகாரங்களை வாங்கினர். மித்ராவுக்கு இது சரியா இருக்கும் என்றவள் அடுத்து ஸ்பெஷல் சாக்லேட் வாங்கும் போது
மித்ராவுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் என பார்த்து பார்த்து வாங்கியவளை பார்க்கும்போது ஆருத்ராவுக்கு வியப்பு மேலிட்டது. தேஜுவுடன் ஆருத்ரா பேசியதில் தேஜுவிடமிருந்து அதிகபட்ச உரையாடல்கள் மித்ராவை பற்றியே வரும். அதிலிருந்தே இவர்கள் நட்பை பற்றி புரிந்து கொண்டவள் புன்னகையுடனே கடந்து சென்றாள். மேலும் அந்த பகுதியில் மட்டுமே கிடைக்கும் சில சிறப்புமிக்க பொருட்களையும் வாங்கி கொண்டு ஆருத்ராவை அவளது வில்லாவில் விட்டவர்கள் தங்களது வில்லாவிற்கு வந்திருந்தனர். அவள் படியேறி அறைக்கு செல்லும் வரை பொறுமை காத்தவன் அவள் பெட்ரூம் கதவை திறந்து உள்ளே நுழைந்ததும் கையில் இருந்த அனைத்து பொருட்களையும் கீழே விட்டுவிட்டு பின்னால் இருந்து அவளை அணைத்து கொண்டான். தேவ், என விடு, இப்போதானே வந்தோம் என கூற அவள் காது மடலில் தனது சுவாச காற்று தீண்டும் அளவிற்கு நெருங்கி வந்தவன் கிசுகிசுப்பான குரலில், காலையில இருந்து ஊர் சுத்துறதும் ஷாப்பிங் போறதுமா இருந்துட்டோம். இவ்வளவு நேரம் உன்னை விட்டதே பெரிய விஷயம். இதுக்கு மேலையும் என்னால உன்னை விட முடியாதடி என்று கிரக்கமாக கூறினான் தேவ். முடியாது, நான் குளிக்க போகணும், என விடு தேவ் என்றவளோ அவன் அணைப்பிலிருந்து விலக முற்பட மேலும் அவளை இறுக அணைத்தவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான். இச்சி இச்சி என்று குட்டி குட்டி முத்தங்களை வைத்தவன் தனது உதடுகள் உரசியவாறே மேல் நோக்கி முன்னேறி அவளது காது மடலை கவ்விக்கொண்டான். கூச்சம் தாங்காமல் பெண்ணவள் நான் போல வளைந்து பின்னோக்கி அவன் மீதே சரிந்து விழ, தேவ் என்ற சுகம் முனகல்களை வெளிப்படுத்தினாள். அதில் அவனுள் பல வேதிகள் மாற்றங்கள் நிகழ அவளை அணைத்திருந்த கரங்கள் அவளது ஆடைக்குள் புகுந்து வெற்றி தேகத்தில் ஊர்ந்து அவளது மேடு பள்ளங்களை அளக்கத் துவங்கியது. அதில் உணர்ச்சி வசப்பட்டவள் பட்டென திரும்பி அவனை அணைத்து கொண்டாள். அவளது அணைப்பில் மொத்தமாய் தொலைந்து போனவன் அவளை தனது இரு கரங்களிலும் ஏந்தி கொண்டு, உனக்கு என்னடி இப்போ, குளிக்கணும் அவ்வளவுதானே, வா சேர்ந்தே குளிப்போம் என்றதும் இமைகள் இரண்டும் பெரிதாய் விரிந்து கொள்ள, இல்ல அதெல்லாம் வேண்டாம் என்றபடியே துள்ளி விலக முயன்றவளை தனது அணைப்புக்குள் மேலும் நெருக்கியவன், இன்னைக்கு நமக்கு அடுத்த கூடல் பாத்ரூம்ல தான் என்று கூறிவிட தேஜுவின் காது மடல் கூட அவன் கூறிய வார்த்தைகள் சிவந்து விட்டது. குளியல் அறையின் உள்ளே அவளை ஏந்தி சென்றவன் அவளை ஒரு வார்த்தையும் பேச விடாமல் அவள் இதழை சுவைத்தவாறே டப்பை நோக்கி நடந்தான். நவீன ரக டப் முழுவதும் வெதுவெதுப்பான நீராலும் ரோஜா இதழ்களாலும் நிரம்பியிருக்க அவளுக்கு பிடித்த வாசனை திரவியங்களையும் அதில் நிரம்பியிருந்தான். இருவரது ஆடைகளையும் களைந்தவன் பூ போல அவளை நீரினுள் இறக்கி தானும் அவளுடன் சேர்ந்து கொள்ள வெற்று மேனிகள் இரண்டும் உரசியதில் தீப்பற்றி கொண்டது இருவருக்கும். அவளது உடல் முழுவதும் அவனது உதட்டிலேயே ஊர்வலம் நடத்தியவன் முத்தத்திலேயே கிறங்கடித்து மொத்தமாய் அவளை களவாடி கொண்டான். இங்கு மித்ராவின் அருகில் அமர்ந்திருந்த ஆரவிடம் வந்த மருத்துவர் மித்ராவிற்கு ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டும் என்று கூற அவனுக்கு மீண்டும் தொற்றிக்கொண்டது பதற்றம். தான் பதறி அவளையும் பயமூர்த்தி விடுவோமோ என்று பயந்தவன், ஒன்னும் இல்ல மித்தோ, ஒரு சாதாரண ஸ்கேன் தான், ஆக்சிடென்ட் ஆன எல்லாருக்கும் பொதுவா எடுக்கிறது தான், நீ எதுவும் பயப்படாத என்று அவன் கூறிக்கொண்டே போக அவள் காதில் எங்கே அதெல்லாம் விழுந்தது. அவனின் மித்ரா என்ற அழைப்பு இப்போது மித்து என்று மாறி போனதிலேயே அவள் நிமிடம் நின்று போனது. அவனையே இமை சிமிட்டாமல் பார்த்தவளுக்கு விபத்துக்கு பின் தான் அரை மயக்கத்தில் இருக்கும் போது ஆரோ பேசிய வார்த்தைகள் யாவும் ஒன்றன் பின் ஒன்றாக நினைவில் வர அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஆனந்தமும் கலந்து விழிகளில் நீர் திரள அவனை கண்டாள் மித்ரா. திடீரென அவள் விழிகளில் நீரை கண்டவன் மனமோ மருத்துவர் கூறியதை நினைத்துதான் கண் கலங்குகிறாள் போலும் என்று எண்ணிக்கொண்டது. அவள் கரத்தினை தனது இரு கைகளாலும் இறுக பற்றியவன், உனக்கு ஒன்னும் ஆகாது மித்தோ, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் என்றவனை பார்த்து சரி என்று கூறும் வகையில் இமைகளை மூடி திறந்தாள் மித்ரா. அதில் திரண்டிருந்த உவர் நீர் வழிந்து கன்னம் தொட தனது இரண்டு கரங்களாலும் அவள் கன்னம் ஏந்தியவன் கட்டை விரல் கொண்டு துடைத்து விட்டான். தைரியம் சொல்லி அவளை ஸ்கேன் செய்யும் அறைக்கு அனுப்பி வைத்தவனுக்குத்தான் சிறிதும் தைரியம் இல்லாமல் போனது. அவள் நலமாக இருக்க வேண்டும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று அவனது மனம் அடித்து கொண்டிருந்த நேரம் அவன் அன்னையும் தந்தையும் அவனிடம் வந்து நின்றனர். அவளுக்கு எதுவும் ஆகாதுடா, நீ பயப்படாத என ஆறுதல் கூறினாலும் அவர்களுக்கும் சற்று அச்சமாகத்தான் இருந்தது. இங்கு தேவும் தேஜுவும்
நாளைய பொழுது எங்கே செல்லலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் வீட்டிலிருந்து தங்களுக்கு யாரும் அழைத்து பேசவில்லையே என்று எண்ணத் துவங்கினர். முதலில் ஆரவிற்கு அழைப்பு விடுக்க மருத்துவமனையில் தனது குடும்பத்துடன் இருந்தவன் தனது தமையன் அழைப்பது தெரிந்ததும் ஒரு நிமிடம் தடுமாறினான். ஆதித்யன் தேவ்தான் அழைக்கிறான் என்பதை பார்த்தவர் அவனிடம் நடந்த எதையும் கூற வேண்டாம் என்று கூறிவிட்டார். ஆரவும் ஆமோதிப்பதாக தலையசைத்தவன் சற்று தூரம் தள்ளி சென்று அழைப்பை ஏற்று எதுவும் நடவாதது போல் மிக சாதாரணமாக, சொல்லுங்கண்ணா, ஆருத்ராவை பாத்தீங்களா? என்ன சொல்றா? இன்னும் கோபம் போகலையா என கேட்க, அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமே, ஏதோ எங்க கிட்ட பேசுறா, அது வரைக்கும் சந்தோஷம், அதுக்கு மேல அவகிட்ட எதிர்பார்க்க முடியாது என்றவனோ, அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? தேஜு மித்ராவுக்கு போன் பண்ணினப்போ அவ எடுக்கலையாமே, நீ அவகிட்ட போனை கொடு, தேஜு பேசணுமா என்று கூறியதும், இல்லனா, அவ இப்போ என் பக்கத்துல இல்ல என்றவன் தடுமாறினான். தேவ் ஆரவின் குரலில் உள்ள வித்தியாசத்தை கண்டறிந்தவன் தனது புருவங்கள் எடுங்க, என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறியா ஆரவ் என கேட்க மறுபக்கம் தடுமாறினான் அவன். தேவ் அருகில் நின்றிருந்த தேஜுவுக்கு அவன் பேச்சில் ஏதோ சரியில்லை என்பதை போல் உணர்ந்தவள், என்னாச்சு என்பது போல் சைகையில் வினவினாள். தனது ஒரு கரத்தை தூக்கி பொறுத்திருக்கும்படி சைகை செய்தவன், சொல்லு ஆரவ், என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியா என அழுத்தமாக கேட்கவே, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா, நான் உங்ககிட்ட என்ன மறைக்க போறேன் என்றதும் அவனது பேச்சிலேயே தேவ் உறுதி செய்துவிட்டான் ஏதோ சரியில்லை என்பதை. சரி ஆரவ், நான் அப்புறம் கால் பண்றேன் என்றவன் அழைப்பை துண்டித்துவிட இப்போதுதான் ஆரவிற்கு மூச்சே வந்தது. தேஜு, நாம உடனே இந்தியா கிளம்பணும், எல்லாத்தையும் பேக் பண்ணு, அங்க ஏதோ சரியில்லை என்றவனை பதட்டத்துடன் பார்த்தவள், ஏன் என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, ஆரவ் ஏதாவது சொன்னானா என பதறியவளை பார்த்து, ஒண்ணும் இல்ல தேஜு, அவன் ஒன்னும் சொல்லல, ஆனா அவன் குரல் சரியில்லை, என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தோணுது, இது என்னோட சந்தேகம்தான் என்றதும், சரி வாங்க கிளம்புவோம் என்று தனது உடைமைகளை அவசர அவசரமாக பேக் செய்தவள் ரெடியாக அடுத்து இந்தியா போகும் பிளைட்டுக்கு டிக்கெட் புக் செய்தவன் இங்கிருந்து கிளம்புவதற்கான அடுத்தடுத்த நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொண்டான். எங்கு இவர்கள் தாய்நாடு திரும்பும் நேரம் விக்ராந்த் சுவிட்சர்லாந்து செல்ல முடிவெடுத்திருந்தான். மித்ரா உயிருக்கு ஆபத்து இல்லை என மருத்துவமனையில் அவன் வைத்திருந்த ஆள் மூலம் அறிந்து கொண்டவன் தனது அடுத்த திட்டத்தை நிறைவேற்ற ஏர்போர்ட் சென்று கொண்டிருந்தான்.